பேர் அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுக்கு புதுசா வந்த பையன் மட்டும் தனியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டோட ஓனர் அவனை கூப்பிட்டு ஃபேமிலி போட்டோல சேர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி மைக்கேலுக்கு 16 வயசு ஆகுது. ஆனா அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் நடந்துப்பா. அவனோட 4வது வயசுல அவன் கண்ணு முன்னாடியே அவன் அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் அவனை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா யாருக்கிட்டையும் அவனுக்கு பாசமே கிடைச்சிருக்காது. ஒரு கட்டத்துல வெளியே வந்தவ குப்பையில பொறுக்கிட்டும் கிணச்சத்துல தூங்கிட்டும் அவன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் நடுராத்திரியில தனியா நடந்து போறப்ப அந்த லேடியோட ஃபேமிலி யதார்த்தமா அவளை பாப்பாங்க. உடனே காரை நிறுத்துறவங்க அவளுக்கு தங்க இடம்னு தெரிஞ்சதும் இறக்கப்பட்டு அவளை வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி நிறைய ரிஜெக்ஷனை பார்த்த மைக்கேல் தாங்கிக்கிட்டே நிக்கிறான். இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு அந்த லேடி அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அது வரைக்கும் மைக்கேல் அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்திருக்கவே மாட்டான். அடுத்த நாள் அந்த லேடி வந்து பாக்குறாங்க. அப்ப மைக்கேல் அவன் யூஸ் பண்ண துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே வேகமா வெளியே வந்தவங்க மைக்கேலை ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்னால இன்னைக்கு மட்டும் எங்களோட இருந்துட்டு போறியான்னு கேக்குறாங்க. மைக்கேலும் வேற வழியே இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறான். அப்ப எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப மைக்கேல் அவனுக்கு தேவையான அளவுக்கு கம்மியா தான் எடுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த லேடி வந்து பாக்குறப்ப எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மைக்கேல் தனியா உட்கார்ந்து அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த லேடி டிவி ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலான்னு டேபிளுக்கு வர சொல்றாங்க. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணலான்னு கையை நீட்டுறாங்க. மைக்கேல் கையை பிடிக்காம தயங்கிக்கிட்டே இருக்கான். உடனே இங்க இருந்த குட்டி பையன் கையை கொடுக்க சொல்லவும் அவன் யோசிக்காம கையை கொடுத்துடுறான். அதுக்கப்புறமா அந்த லேடி மைக்கேலுக்கு துணி எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க.